போச்சோ போச்சே. சரி, நம்ம அனிதா மக்கள் லைன் போட்டு பேசுவோம். அப்பதான் சொல்லுவோம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கிடக்கலுவோ நீ வரலையான்னு. ஒருவேளை அனிதாமா இல்லாத நேரம் இவ்வளவு அனிதாமாவை பத்தி பேசினா என்ன செய்ய? அனிதாமாவே போன்ல கேட்கட்டும், போட்டு காட்டிடுவோம். இருக்குடி இன்னைக்கு என்ன ஐஸ்வர்யன் வருது, காலங்கத்துல போன் அடிச்சிருக்கா. அவ அடிக்க மாட்டாளே, இது அஸ்வின் போய் தான் இருக்கும். என்ன எதுன்னு கேட்போம். ஏலே ஏலே என்ன சத்தமிடாம உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுறேன்னு கழிச்சடியா? எந்த ஃப்ரெண்டுவோ பேசுறாங்கிறான், என்னத்தை தான் பேசுறாளோன்னு கேட்போம். ஏடி, அந்த அனிதாக்கு மருந்து வாங்கி கொடுத்தியே, அவ புருஷனுக்கு போட்டு கொடுத்தா அவ பின்னாடியே போயிடுவாரா என்ன? மண்ணா கட்டி, அந்த சாமியாரே நான் தான் ஏற்பாடு பண்ணேன் தெரியுமா? என்னக்கா சொல்ற? அந்த சாமியாரே நீ ஏற்பாடு பண்ணியா? என்னத்துக்கு? ஆமா, இந்த காலத்துல கிறுக்கச்சி மருந்து மாயான்னு சொன்ன உடனே நம்பிக்கிட்டே கிடக்கா. அவ நம்புறது நமக்கு நல்லது தானே. நல்லா சோத்த பொங்கி போடுவா, திங்கலாம், கேட்டதெல்லாம் வாங்கி தருவா, அப்புறம் ஊரை சுத்தலாம். அதுக்காக தான் அவளை கைக்குள்ள வச்சிருக்கேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடி, உரைக்கு திங்கிறவளா? ஏன்டி இப்படி இருக்கிய களவாணி போய் உள்ளடா? அதுவும் சரிதான், ஏமாறவோ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவளுக்கு நமக்கு கொண்டாடுதான். அடுத்த கட்டமா என்னடி வச்சிருக்கேன்? எனக்கு வேற நாக்கு மலை மலைன்னு இருக்கு. இன்னைக்கு பிரியாணி திங்கணும் போல. அட பேதில போபா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பிரியாணியா? வாங்கட்டி, விச தள்ளி ஊத்துறேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்னை ஏமாத்துவியே? பிரியாணியா கேக்குது? பிரியாணி ஓசி பிரியாணியா? உனக்கெல்லாம் பேதி மாத்திரேன்னா குழப்பணும். அந்த கிறுக்கிட்ட 4 வார்த்தை அந்த ஐஸ்வர்யாவை ஏசி பாரு, உடனே அவளுக்கு மனசு குடு குடு குடுன்னு இருக்கும். உண்மையிலே அந்த ஐஸ்வர்யா நல்லவதான். இந்த கிறுக்கிச்சு தான் சண்டையை போட்டுட்டு வீட்டை பிரிச்சு அந்த ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் நமக்கு சாதகமா நடக்கல. எம்பிட்டு திமிரு இருக்கு இந்த மல்லிகா. எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இப்படி எல்லாம் பேசுவா? என் கையில சிக்காமலா போவேன். இருக்குடி, இப்பவே விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்து உங்க எல்லாரையும் பியன்னு பிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. என் மல்லிகா தலைவர் படம் போட்டிருக்கான், அவளை எப்படியாவது கூட்டிட்டு போவ சொல்ல. நம்மளுக்கும் டிக்கெட்டு மிச்சம், வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். தலைவர் படமா கேக்குது? தலைவர் படம் இப்ப காட்டண்டி உங்களுக்கு தலைவர் படத்தை. நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ புருஷன் எப்படியோ அந்த ஐஸ்வர்யா கல்ல விழுந்துதான் கிடப்பான். நாம எல்லாம் இவளை இழுத்துக்கிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு அப்படியே சேலையும் அவசாரம்பளையும் வாங்கிட்டு பிரியாணியும் தின்னுட்டு சாயங்காலமா வருவோம். இன்னைக்கு போய் அவட்ட சொல்லி பிளான் போட்டுருவோம். இதுக்கு மேல சரிப்படாது. இப்பவே விளக்கு மாத்த தூக்கிட்டு வாரபடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துவியே? சே, உங்களை போய் நல்லவண்ணு நம்பிடம் பாரு. அதுக்கு அந்த ஐஸ்வர்யாவே எவ்வளவோ மேலு இருக்குடி உங்களுக்கு. அவ கூட இத்தனை நாளா ஒரு வார்த்தை முதுகுக்கு பின்னால என்ன பத்தி பேசியிருப்பாளா? அவ ஒரு நாள் கூட என்னை பத்தி யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனா நான் எத்தனையோ முறை அவளை கண்ட மாதிரி பேசியிருக்கேன். என்கிட்ட நேரடியா சண்டை போடுவாளோ தவிர ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. நான் தான் இப்படி கேவலமா புத்தி கெட்டு அடுத்தவளோட நம்பி நடந்துக்கிட்டேன். அதனாலதான் எல்லா செருப்படியும் எனக்கு. என் பணத்தை பிடுங்கிறதுக்காக என்கிட்ட உட்காந்து தின்றுக்குதுவோ நாய்க. இதுகளெல்லாம் நான் என்ன சொல்ல? ச்சே, நினைச்சா எனக்கே அவமானமா கேவலமா இருக்கு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். புருஷனை நம்ப மாட்டேன், கூட இருக்கிறவளை நம்ப மாட்டேன். எல்லாம் என் தலைவிதி. என் புருஷன் அவளை தூக்கி வைக்கிறாரு, அவளை கொஞ்சிடாதுங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. அதுக்காக கண்ட திருநாய்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இவ்வளவு கேவலமா தானே முடியும்? இப்ப காட்டுறேன் இந்த அனிதாவை ஏமாத்தினா என்ன நடக்கும். இந்த அனிதா யாருன்னு. அனிதாமா கேக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா ஒரு விளக்கு மாட்டி எடுத்துட்டு ஓட மாட்டியா? இன்னும் கட்டிட்டு இருக்கியா? என்ன ஊருல நம்படியா நீ? அனிதா என்ன இங்கேயே வந்துட்டியா? வா அனிதா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு நல்லவா இருப்பாளான்னு மல்லிகாக்கா சொல்லிட்டு இருக்கு. அனிதா, உனக்கு தான் போன் போடன்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட? வா அனிதா. இம்புட்டு நேரம் போட்டு காட்டியும் இந்த குழந்தைக்கு புத்தி வந்திருக்கா? பாரு, பல்ல கட்டிட்டு வந்து நிக்கிறா. எவ்வளவு இருக்கு இவளுக்கு. இவளா எந்த காலமும் திருந்த மாட்டா. இவளுக்கு நல்லதே பண்ணக்கூடாது, என்னத்தையும் பண்ணிட்டு போறா. நமக்கு வந்துச்சு. மல்லிகாக்கா, உங்களுக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு. உங்களை பத்தி நான் தப்பாவே புரிஞ்சு வச்சிருந்திருக்கேன். என்ன அனிதா, நான் அப்படி என்னத்தை பண்ணிட்டேன்? நீ என்ன எப்பவும் இப்படித்தான் புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுவ. என்ன அனிதா, வாரியல கையமா வந்திருக்க? தூத்துக்கிட்டு இருந்தவ அப்படியே வந்துட்டியா? இல்ல இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இப்ப நான் மிதிக்கிற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணு. Facebookல இருந்து யூடியூப் வரைக்கும் இந்த வீடியோ தான் வைரல் ஆகணும். எவ்வளவு திமிரு இருந்தா
ஏன்ட்டைய பொறைக்கு தின்னுட்டு என்ன பத்தியே ஏமாளித்தனமா இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருப்பியே. அடியே, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியமும் துணிச்சலும். இந்த அனிதாவை ஏமாத்தினா என்ன நடக்கும்னு இப்ப புரிய வைக்கிறேன். போட்டு மீதி மீதின்னு மீதி தும்சம் பண்ணு. வேணும்னா நானும் வரட்டா, இல்ல அவந்தி பிள்ளைக்கு போன போட்டு கூப்பிடட்டா? அவந்தி தான் சரியா நாடு, இப்பவே வர சொல்றேன். என்ன அனிதாமா, இப்பவாது உனக்கு புத்தி வந்துச்சா? எட்டி, உறுத்தியும் விடாத. அந்த பக்கம் இருந்து நீ மிதிச்சு தள்ளுறத நான் வேடிக்கை பார்க்கணும். இந்த பக்கம் இருந்து நான் அடிக்கிற அடிய நீ வேடிக்கை பார்க்கணும். சரி அனிதாமா. அனிதா வேண்டாம் அனிதா, நாங்களாம் வயசுல மூத்தவோ. ஏமாத்தி திங்கும் போது மூத்தவனு தெரியல, இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? ஏம்மா எப்பா அம்மா விட்டுரு அனிதா, அனிதா விட்டுரு. ஏன் வீட்டுல வந்து பொறுக்கி தின்னுட்டு என்னைய ஏமாத்துவிய? இன்னுமே எவ்வளையாவது ஊருக்குள்ள ஏமாத்து விளையாடி. கேக்குதா உனக்கு? ஊசித்தீவனை கேக்குதா? ஊர் அடிச்சு ஒளிலையா போடுத? ஊருக்குள்ள எவ்வளவு மாதிரி இப்படி ஆடினீங்க, அப்புறம் உங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். எவ்வளவு திமிரு இருக்கு. கறிக்கடையில கறி தொங்காதட்டி உங்களதான் உரிச்சு தொங்க விட்டுருப்பேன், பாத்துக்கோங்க. முழிக்காதீங்கடி, நாரப்பே ஒளிடா. அம்மா எப்பா மூஞ்சி போறேடா, பேத்துட்டாலே பாதவத்தி. பிரியாணி கேக்குதா? பிரியாணி. ஓசி சேலை கேக்குதா? ஓசி படம் கேக்குதா? இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தியே, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்பவாது லேச அடியோட விட்டுருக்கேன். பேதிலவா இது லேச அடியா? ஏடி மல்லிகா, என் கை காலெல்லாம் விளக்க மாட்டேங்கிட்டி. ஏன் மல்லிகா, எனக்கு மூச்சு விட முடியல, மூச்சு குத்த மாதிரி இருக்குட்டி. எனக்கு அப்படிதான் கருக்கு. என் புருஷைய போறே எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. இனிமே எப்படி என் மூச்சை வெளியே காட்டுவேன்? 30 நாளைக்கு மூச்சு வெளியே காட்டாதபடி என்ன சப்பிட்டாலே வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே. அட பேதிலவா, 10 ஆட்டை சூப்பு வச்சு குடிச்சாலும் கேட்காது போல இருக்கேன். அம்மா எப்பா, ஏடி மெதுவா வாங்கட்டி. அம்மா ஊத்துக்கிட்டே போவோம் வாங்கட்டி. அம்மா முடியலையே. என்ன அவர் மல்லிகா, குண்டா தண்ணி அடர்ந்துக்கிட்டு எனக்கு வழிய விடு. அக்கா காலே எடுத்து வைக்க முடியலக்கா, காலை பூரா ஒடிச்சு போட்டாக்கா. ஏறி ஏறி சாக்கி ஜான் படத்தை பார்த்த மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா அந்தர் பட்டி அடிச்சு அடிக்கிறாக்கா. அந்த சின்ன குட்டி இத்தனோடு இருக்குன்னு பார்த்தா அதை போட்டு மிதி மிதின்னு மூஞ்சிலே மிதிச்சுட்டுக்கா. மரியாதை ஓடி போடுங்க, இல்ல இன்னும் ஏறி மிதி மிதின்னு மிதிச்சு போடுவோம், பார்த்துக்கோங்க. அம்மா தாயா ஆள விடு. உனக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவைனா ஆணையும் மண்டையும் பாரு. கூட்டணி கேட்கலாம், கூட்டணி. நாங்களாம் சொன்னா கேட்க மாட்டேன். வீட்டுல உள்ளவெல்லாம் கெட்டவோ, ஊர்ல உள்ளவெல்லாம் உனக்கு நல்லவோ, அப்படித்தானே? ஆமாண்டமா, நீ வீட்டுல ஒளி கட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? உனக்கு ஐசம்மாவை பிடிக்காதுங்கிறது வேற பிரச்சனை. அதுக்காக இவ்வளவு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இங்க பாரு, உன்னை பத்தியே உன்னை வாங்கி தின்னுட்டு அசிங்கமா பேசுறாளுவோ. வீட்டுக்கு வா அனிதாமா, உனக்கு காபி போட்டு தரமா. நீ டென்ஷன் ஆகாத, விடு. வா அனிதாமா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எதுக்கு வைக்கப்படணும்? இல்ல எனக்கு என்னல வைக்கும்? என் வீட்டுக்கு வரதுக்கு எவகிட்ட கேட்கணும்? அம்மா தாயே, நீ எவகிட்டையும் கேட்க வேண்டாம். இப்ப வா, முதல்ல வந்து தண்ணிய குடி, அப்புறம் உங்க 2 பேர் பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். வா. நாசமா பரவாயில்ல, இப்படி அநியாயமா என்ன ஏமாத்திட்டாள். நல்லா இருப்பாளுவா அவ்வளவுலாம்? நாசமா பெருவாளுவோம், கை கால் விளங்காம தான் போவாளுவோம். இந்த அனிதா குடி. ரெண்டையும் கொண்டாந்து நீட்டிட்டு நிக்கிற. தண்ணியை குடிக்கதா இல்ல டீயை குடிக்கிறதா? முதல்ல தண்ணியை குடி, அப்புறமா டீயை குடி. இந்தா. உனக்குலாம் குடுக்கறா பாரு, அவளை சொல்லணும். என்ன சிங்கலாட்டுல ஒரு குத்தம். இப்போ உன் ஃப்ரெண்ட் வச்சாலுல உனக்கு ஆப்பு. அடங்க மாட்டல. டேய் அருண், சும்மா இருக்க மாட்டே. ஏன்டா அப்படி பேசுற? ஏல சும்மா என்னையே காரணம் சொல்லிட்டு இருக்காதே. இங்க இருக்க முடியாம தான் அங்க போனேன். அவளும் இப்படி நடந்துக்குவானே எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு அனிதா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக அடுத்தவளை மேல தூக்கி வச்சுனா இப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. எத்தனை முறை உனக்கு சொல்றது? என்ன தாழ்த்துறதுக்காக எவ்வளவு ஒருத்தியை தூக்கி வைக்கிற? இன்னைக்கு அவ உன்கிட்ட இவ்வளவு நாளும் பொறுக்கி தின்னு உன்னை அவமானப்படுத்திட்டல்ல. ஏமா ஆளை விடுறியா? நானே இப்பதான் தலைவலியில வந்து உட்கார்ந்துருக்கேன். நீ வேற அடுத்தால ஓம் பிரசங்கத்தெல்லாம் என்னால கேட்க முடியாது. அதானே, நீ திருந்த மாட்ட. நீ எப்பவாவது திருந்துவன் நினைச்சாலும் அது நாங்க நினைக்கிற முட்டாள்தனம் மட்டும் இருக்கும். எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டல. இப்ப ஐசம்மா என்ன சொல்லிட்டா? அவ சொன்ன உடனே உனக்கு கோவம் பொட்டிட்டு வந்துருமே. இல்ல நான் எதுவும் சொல்லல, போதுமா? என்ன காப்பியை குடிக்க விடு. இல்ல உங்க ஆத்தாக்கறி எனக்குன்னு காப்பி கொடுக்கும்போது மட்டும் சீனியை போட மாட்டாளோ? இத்தனோடு போட்டிருக்கா, எவனுக்கு காணும்? போதும் போதும், அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி, மீசையில மண் ஒட்டாத மாதிரி எதையாவது பேசாத. வேணும் தானே இப்படிலாம் சொல்ற? எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கு? அனிதம்மா வந்துட்டியா? நீ இல்லம்மா இந்த வீட்ல சட்டமே இல்லாம போர்டு அடிக்க தெரியுமா? ஏடி அபி, இது உனக்கே நல்லா இருக்காடி. என்ன பேசுற? இவ வந்தானா சத்தமே
தெரிஞ்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் நான் சேனை கொடுத்துக்கல. ஒண்ணும் இல்ல. நீ சேனை கொடுத்ததுனா அவந்திக்கு தான். அவ தான் ஒண்ணே மாடி பத்திரமா. இல்ல போதும்ல, போய் அவளை சோத்த போக சொல்லு. எனக்கு பசிக்குது. இன்னைக்கு லீவு தானே, நான் இங்கே தான் உட்காந்து திங்க போறேன். போய் சாம்பாரை வச்சு அவியல வைக்க சொல்லு. ஓ இது வேறயா? அப்படினா அந்த வீட்டுக்கு என்னத்துக்கு போனே? போய் அங்கே போய் நீனே பொங்கி நீனே தின்னு. ஏனே சும்மா இருனே. அவளே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க விட மாட்டியே. அனிதம்மா நானே போய் சொல்றேன் சரியா? சரிடி என் செல்ல குட்டி. அனிதம்மா வா, அப்ப நம்ம 2 பேரும் மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். சரியில்ல, இவன் முடிக்கிற மொழியே சரியில்லை. உங்க ஐயாக்கு போனை போட்டு வர சொல்லு. ஆமா இது வேற. இல்ல சும்மா இருல, எப்ப பார்த்தாலும் அவள மாதிரியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. யாரு ஐசம்மா மூஞ்சி தூக்கிச்சி நீ பாக்க? ஏன்டா அப்படி கேட்டது இல்ல. இல்ல இவன் இங்க இருந்தா இப்படிதான் இந்த முடங்கி மாதிரி முடங்கிட்டு இருப்பான். வாழ நம்ம போவோம். சரி அனிதம்மா.